வெறும் ரூ. 100க்கு 70 கிராம் புரோட்டீனோட 450 to 550 கலோரி இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தா கடையில போய் சிக்கன் பிரஸ்ட் பாத்தீங்கன்னா ரூ. 100க்கு வாங்கிட்டா அன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ரூ. 300. சோ எனக்கு பாத்தீங்கன்னா 330 கிராம் கிடைச்சிச்சு. அந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நறுக்கன வெங்காயத்தை நல்லா சேர்த்துக்கிட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் வணக்கி அதுக்கப்புறம் ஒரு நறுக்கன தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூட உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கல் உப்பா இருந்தா இந்த அளவு போட்டுக்கோங்க, தூள் உப்பா இருந்தா இந்த அளவு போட்டுக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது மட்டும் கவனமா சேர்த்துக்கோங்க. கம்மியா இருந்துச்சுன்னா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு அந்த 300 கிராம் சிக்கனை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் கிளறிட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடிடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியில பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல 50 ml வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படியே கையோட 1 டீஸ்பூன் பெப்பரி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டு உங்களுக்கு காரம் நீங்க அதிகம் சாப்பிட மாட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடிடுங்க. அவ்வளவுதான் 70 கிராம் புரோட்டீன் இருக்கிற மாதிரி ரெசிபி பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. 20 நிமிஷத்துல ஈஸியா நீங்க செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஃபிட்னஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.